ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இரவு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நான் எந்த பொசிஷன் எடுக்கலைங்க. நேற்று இருந்த 10,600 அப்படியே இருக்குது. ஸோ இன்றைக்கி எந்த பொசிஷன் எடுக்கலை. ஸோ ரெண்டாவது இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,821 ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்கள், 24,400 24,800 கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் ஆஃப் அன் ஹவரில் ஏறி இருக்குது. அது காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம டேரிஃப் ட்ரம்ப்பு தாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் இஸ் ஃபுல்லி ஓப்பன் அப்படின்னு போட்டாங்க. கவர்மெண்ட் ஈரானும் ட்ரம்ப்பும் அக்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கூட எல்லாம் 10% டவுனு. ஸோ அதனால தான் ஏறி இருக்குது மார்க்கெட்டு. இதை ஒன்று சொல்லணும்னு நினச்சி நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு குரூப்பில் போட்டிருப்பேன். ட்ரேடிங் டைமில் ட்ரேட் பண்ண முடியல, ஓவர் நைட்லேயே எல்லாம் முடிச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து திங்கக்கிழமை கேண்டில் பாருங்கள். இந்த கேண்டில் இறங்கிட்டு ஃபுல்லாக ஏற்றம் தான் குத்துச்சு. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை லீவு, ஓகேங்களா. புதன்கிழமை பாருங்கள், இந்த கேண்டில் வந்ததுங்களா, என்ன ஆகும்னு பார்த்தேன். அதுக்கே ஏற்ற மாதிரி சைடு வேலை ஃபுல்லாக போயிடுச்சு. அப் சைடில் தான் முடித்தா, டவுனில் முடியல. இப்போ இந்த கேண்டில் பாருங்கள், நான் என்ன எய்ம் பண்ணேன்னா, இந்த மாதிரி கேண்டில்லாம் பாருங்கள். கேண்டில் வந்து இப்போ க்ரீன் கேண்டில்னால் நல்லா பாடி ஃபுல்லாக வந்தால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, அதாவது ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதை லிக்விட் இன்ஜெக்ட் ஆகிருக்குன்னுவாங்க, இல்லை நல்ல ஒரு இது. அது என்னை பொறுத்தவரைக்கும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி கேண்டில்லாம் நான் பார்த்தேன். ஸோ இது டெய்லியும் நடக்காது. ஒரு மாதத்துக்கோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இந்த மாதிரி மூவ்மெண்ட்டு இறங்கி நல்லா ஏறும் போதோ இல்லை ஏறி இறங்கும் போதோ செக் பண்ணிங்க. நான் 9 மணி நேரம் மை அனலிஸ் டவுன் சைடு வில் செக்குன்னு சொல்லிட்டு 9 ரூபாய் கொடுத்துட்டேன், ஓகேங்களா. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாக டவுன் தாங்க அன்றைக்கி. நேற்று ப்ளஸில் 150 ரூபாவில் வந்து -150 முடிச்சிருவான். போயிட்டு அப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மேலே போயிட்டு நேற்று மைனஸ்லாம் முடிச்சிருக்கான். அதையும் செக் பண்ணிங்க. அதுக்கு நான் ஆடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கு, 24,196.75 ஸ்பாட்டு. ஆனால் 24,195.80. ஸோ கிஃப்ட் நிஃப்டி மைனஸாக ட்ரேட் ஆயிருந்தது. ஸோ இன்றைக்கி இறங்குமான்ற மாதிரி கான்செப்ட் பார்த்து இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணிங்க. அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு ஒரு லேர்னிங் அதுவும் முடிஞ்சிச்சிங்களா. ஸோ அதுதான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், நோட் போட்டு எழுதுங்க. நான் எழுதி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து காட்டுறேன். இப்போ நான் வெளியே இருக்கேன். நோட்லேயே வந்து இந்த மாதிரி ஆச்சு, இந்த திங்கக்கிழமை இந்த கேண்டில் இப்படி ஆச்சு, அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், திங்கக்கிழமை இது வந்து டவுன் கேண்டில்னு நினைக்கிறீங்க. ரெட்டில் போகுது, அப்போ மார்க்கெட் ரெட்டில் போகும்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த கேண்டிலோட பாடி பாருங்கள். ஃபுல் பாடி வந்து தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லா இறக்கம் கொடுத்துருக்கலாம். லைவ் சும்மா இது கேண்டில் ஹேமர் கேண்டில் எப்படி வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குங்க. மைன்யூட்டாக பாருங்கள், ஃபுல்லாக ஏறி தான் முடித்தான். அதேமாதிரி இது நல்ல ஒரு இதுதான், நல்ல ஒரு பாடி பாதி க்ளோஸ் வச்சுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏற்றம் இறக்கமாக சைடு வேலை முடிஞ்சு. இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள், கரெக்டாக 24,400 அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் சின்ன லைட் ஹேமர் கேண்டில் தான். அதுலேருந்து பாருங்கள் மார்க்கெட்டு எப்படி இறங்கியிருக்கான்னு, ஓகேங்களா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா போன ஃப்ரைடே நான் போட்டேன் மார்க்கெட் டவுனு. அதுக்கேற்ற மாதிரி இந்த வாட்டி நடக்குன்னு சொல்லிட்டு போடல. ஸோ அதனால் ட்ரேட் எடுக்கலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் எடுக்கலான்னு வெயிட் பண்ணேன். 200 பார்த்தேன் பாருங்கள், 3:30 மணிக்கு பார்த்தேன். சரி இருந்தாலும் என்ன வேணால் நடக்கும்ன்ற மாதிரி நான் விட்டேன். ஏன்னா இந்த வாரம் 2